கம்யூனிஸ்ட் பார்ட்டி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! கம்யூனிஸ்ட் பார்ட்டி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! கம்யூனிஸ்ட் பார்ட்டி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! 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 கம்யூனிஸ்ட் கட்சி வளர்க! கம்யூனிஸ்ட் கட்சி வளர்க! கம்யூனிஸ்ட் கட்சி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! மதிப்பிற்குரிய மேயர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மந்திரி அவர்களே, வணக்கத்துக்குரிய சிவனந்த சுவாமி அவர்களே மற்றும் இன்றைய முக்கிய விருந்தினர், நம் அனைவருக்கும் பிரியமான இளைஞரணி தலைவரும் அனைத்து மக்களின் கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தோழர் சிவதாஸ் மற்றும் நண்பர்களே, இந்த விழாவின் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் என்கிற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மதிப்பிற்குரிய திரு மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக முக்கிய விருந்தினரான தோழர் சிவதாசுக்கு மரியாதை செய்கிறோம். அடுத்தபடியாக தொழிலதிபரும் முக்கிய பிரமுகருமான திரு கான்ட்ராக்டர் நரேந்திரன் அவர்கள். அடுத்ததாக நிரந்தர மீனவர் சங்க தலைவர் திரு திவாகரன் அவர்கள். அடுத்ததாக சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன் குமாரி ஸ்ரீகலா சந்திரன். எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு தெரியுமா? உனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பூமாலை போட வந்தவங்கள அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கியே, நீ பண்ணது நல்லா இருக்கா? நீ எப்பவுமே இப்படிதானா? ஆமா, நான் அப்படித்தான். எனக்கு இங்கேதான் கிடையாது. தொழிலாளர் வயிற்றுல அடிக்கிற நரேந்திரன், கொலைக்கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட திவாகரன், முன்னாள் முதலமைச்சருக்கு கீப்பா இருந்த ஒரு பொம்பளை, எனக்கு மாலை போறதுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இதுக்கு கட்சி எப்படி அனுமதி கொடுத்துச்சு? சிவதாஸ், நீ விஷயம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அன்னைக்கு அங்க எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீ சொன்ன அந்த தீவிரவாத இயக்க தலைவன் கான்ட்ராக்டர் நரேந்திரன், அவர் இந்த ஊர்லயே பெரிய தொழிலதிபர், ஒரு கட்சியோட தலைவர். கொலை குற்றவாளின்னு சொன்னையே அந்த திவாகரன் நிரந்தரமான மீனவ தொழிலாளரோட தலைவன். அவங்களுக்கு வேற பேரு இருக்கு. நம்ம கட்சி வளர்றதுக்கு அவங்களோட உதவி மட்டும் தான் தேவையா? சொல்லுங்க சிவதாஸ். ஏன் கோவப்படுறீங்க? அவங்க கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கல? ஆமா, அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலையே. கட்சி நிதிக்காக பணம் தேவைப்பட்டதால அவங்க கிட்ட வாங்கியிருக்கு. பணம் கொடுக்கறவனோட தொழில், அவனோட சுபாவம், இதை பத்தி யாரும் பாக்குறது இல்ல.
நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கினது உண்மைதான். பதிலுக்கு பார்ட்டியில் அவங்களுக்கு ஏதாவது பதவியா கொடுத்துருக்கோம், இல்ல எதுக்காவது அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோமா, இல்ல அவங்க செய்யற கெட்ட விஷயங்களுக்கு நம்ம துணையா இருந்திருக்கோமா? எப்படி தப்புன்ற? பார்ட்டி இது எதையுமே செய்யலையே. அப்புறம் ஆரம்பத்துல அவங்க பகையா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களா வந்து உதவி செய்யறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்ல முடியலையே. உதவி இல்லாம பார்ட்டி எப்படி வளரும்? சிவதாஸ், இப்ப நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். உனக்கு வேணா நான் புரியுற மாதிரி கூட சொல்றேன். ஜெயிலில் இருந்தாலும் இங்க நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும். உன்னோட இடத்துக்கு நான் சேவியரை நியமிச்சிருக்கேன். இனிமே நீ முதலமைச்சர் கூடவே இருக்கணும். எதுக்கு? சிஎம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர் கூட எப்பவும் ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு சரியான ஆள் நிச்சயமா நீதான்பா. என்ன, உனக்கு இதுல சம்மதம் தானே? கட்சி சொன்னா நான் ஏத்துப்பேன், அது எதுவா இருந்தாலும். ஆனா ஒரு விஷயம், ஆட்சி கைக்கு வரும்போது பல அழுக்குகளும் சேர்ந்து வரும். சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவங்கள நம்ம தள்ளி வைக்கணும். அப்படி செய்யலைன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன். நான் எதுப்பேன், கண்டிப்பா எதுப்பேன். அக்கா இது பாரு. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கே. இது அப்பாக்கு தானே அன்னைக்கு ஒடிச்சிய, அதுக்கு பதிலா. அண்ணா, அது உங்ககிட்ட சொல்லணும்னு அப்பா கிட்ட வற்புறுத்தினேன், ஆனா அப்பா தான் ஒத்துக்கவே இல்லை. உங்களை நாங்க 2 பேரும் நேரடியாக வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம். ஐயோ அப்பா. என்ன இதெல்லாம்? அப்பா அது அண்ணன் கொண்டு வந்தாரு. ஓ, பரிசு பொருட்களா? எடுத்துட்டு போடா இதெல்லாம். அப்பா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். கண்ட ஜெயில் குற்றவாளிகளுக்கும் கொலை குற்றவாளிகளுக்கும் வந்துட்டு போற சத்திரம் இல்லை இது. இது 2 பொண்ணுங்க இருக்கிற குடும்பம். உன்னால அவங்களுக்கு கெட்ட பேர் வர வேண்டாம். போட வெளியே. பெரிய பரிசு பொருள் எடுத்துட்டு போடா வெளியே. எடுத்துட்டு போடா. சொன்னது கேட்கல? வெளியில போ. உனக்காக இங்க யாரும் காத்துட்டு இருக்கல. இனிமே நீ இந்த படியை ஏறக்கூடாது. நிமி, நீ எதிர்பார்த்துட்டு இருந்த மோகன்லால் சார் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, படிக்கவா? எல்லாரும் கேளுங்க. அன்புள்ள நிமிக்கு, பெய்டட் பாலியாட்டிக் கேர் கிளினிக்ல இருந்து நீ அனுப்பின லெட்டர் கிடைச்சது. உனக்கு கேன்சர் வியாதி இருக்கிறதாவும் நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்றதும் அதுல எழுதியிருக்க. இப்படி எல்லாம் மனசை தளர விடக்கூடாது. என் பேச்ச கேப்பல்ல? நீ ஆசைப்பட்ட மாதிரியே. என்னோட பாட்டு? ஓ, மறந்தே போயிட்டேன். நீ எதுக்கு வேலையை விட்ட? அம்மா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ரொம்ப வேதனையோட சொன்னாங்க தெரியுமா? யார் மேல உனக்கு அவ்வளவு கோபம்? எதுக்காக இப்படி பண்ற? என்னன்னு சொல்றது? பிறக்க போற குழந்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே கர்ப்பத்திலேயே அதை அழிக்கணும்னு முடிவு பண்றவங்கள இருந்து பெண் ஆணுக்கு அடிமை என்ற தப்பான ஒரு இலக்கணத்தையும், பெண்ணை குடும்பப்படுத்தி அவளை பயங்கரமா பலாத்காரம் பண்றவங்களையும், இப்படி எத்தனையோ பேர் மேல எனக்கு நிறைய கோபங்கள் இருக்கு. ஆனா அந்த வேலையை ராஜினாமா பண்ணது இதுக்காக இல்ல. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்போ ஆளுங்கட்சியில தானே இருக்கீங்க, விசாரிச்சு பாருங்க. டிசென்ட்ரிக்கு ஸ்கேனிங் பண்ணி ஆயிரக்கணக்கில் வசூலிக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை வாரி கொடுக்குற அரசாங்கம் ஏழைகளுக்கு தேவைப்படுற இலவச ஹாஸ்பிட்டல்களை புறக்கணிக்கிறாங்க. இப்ப இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல கூட குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இல்ல, சிகிச்சைக்கு தேவையான டாக்டர்ஸ் கூட இல்ல. அரசு இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, வெறுத்துருச்சு. அதான் அங்கிருந்து வந்துட்டேன். இங்க பெய்டியன் பேடியாட்டிக் கேர் கிளினிக்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. எல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. சொந்தக்காரங்களும் டாக்டர்ஸும் இவங்களை ஒதுக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் சிகிச்சையால குணப்படுத்த முடியாது. ஆனா மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இவங்களோட கடைசி காலத்துல முடிஞ்ச வரைக்கும் அன்பு, பாசம், சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க எனக்கு மன அமைதி கிடைக்குது. இதுல நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். மனசுக்குள்ளையாவது என்னை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இப்படியெல்லாம் அம்மா சொல்றத கேட்டு நீங்க என்ன திட்ட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சாரி மஞ்சு. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு தனி மரியாதை வந்துடுச்சு. நீ நல்லா இருக்கணும்.